பரலோகத்திற்கு போகிறதற்கு தடையாக இருக்கிறவர்கள் யார்? அது எவைகள்? ஒருவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷைகள் பேசி ஞானத்தினால் நிறைந்து பற்பர பாஷைகளை பேசி ஞானத்தினாலும் அற்புதங்களை செய்தும் ஆவிகளை பகுத்தறிந்தும் இப்படியாக கிறிஸ்தவத்தில் தேறினவர்கள் உண்டு. இந்த தேறினவர்கள் எப்படி பரலோகத்துக்கு போக முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள், தடை செய்யப்படுகிறார்கள் என்பது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் இதை சொல்லிவிட்டார். நீங்கள் ஒருதனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்க சமுத்திரத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் நீங்கள் தேடி செல்லுகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் பிள்ளைகளாக்குகிறீர்கள் என்று சொன்னார். ஆக ரட்சிக்கப்படாதவர்களுக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, தேவன் பற்று இல்லை என்பதுதான் தடை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான தடை எது என்றால் அவனுடைய மார்க்கமே அவனுக்கு தடையாக மாறிவிடும். உதாரணமாக பரலோகத்தில் 12 வாசல்கள் இருக்கிறது. இவைகளில் இப்பொழுது இருக்கிற சிபிஎம் என்று சொல்லுகிற இந்த சர்ச்சில் இருப்பவர்களை வாசலில் காவலாளிகள் இருந்தார்கள். அந்த காவலாளிகள் இவர்களை கொண்டு இருத்தினால் சிபிஎம் சர்ச்சில் இல்லாதவர்கள் எவரையுமே அவர்கள் உள்ளே விட அனுமதிக்க மாட்டார்கள். இதேபோல் ஒவ்வொரு மார்க்கத்திலும் இருப்பவர்களை அதில் கொண்டு நிறுத்தினால் இந்த உலகத்திலே எவரும் சொர்க்கத்திற்குள் போக முடியாது. ஏனென்றால் இயேசு சொல்லும்போது இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இவர்களும் போவதில்லை, போகிறவர்களையும் இவர்கள் விடுகிறதில்லை. இவர்கள்தான் தடையாக இருப்பார்களே தவிர நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமானால் மார்க்கத்துக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சத்தியத்திலே தெளிவாக இருங்கள். சத்தியம் என்பது இயேசு சொல்லும்போது சத்தியத்தை குறித்து ஒரு இடத்தில் சொன்னார். அதாவது எருசலேம் நாடெங்கும் பஞ்சம் உண்டான போது எலியா தீர்க்கதரிசி என்பவன் இஸ்ரவேல் நாட்டை கடந்து வெளியே இருக்கிற சீதோன் நாட்டின் ஒரு விதவையினிடத்திலே போனான். அங்குதான் அனுப்பப்பட்டானே அல்லாமல் இஸ்ரவேல் நாட்டில் ஏராளமான விதவைகள் இருந்தார்கள், அங்கு அனுப்பப்படவில்லை. இஸ்ரவேல் நாட்டில் எலிசாவின் காலத்திலே ஏராளமான குஷ்டரோகிகள் இருந்தார்கள். இஸ்ரவேல் நாட்டில் உள்ள ஒருவனும் அங்கே இஸ்ரவேல் நாட்டில் உள்ள எந்த குஷ்டரோகியும் அங்கே சுகமாக்கப்படவில்லை. சிரியா நாட்டில் உள்ள நாகமானே அவன் குணமாக்கப்பட்டான் என்று சத்தியத்தின்படி சொல்லுகிறேன் என்றார். இப்படி சத்தியத்திற்கு